இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு எடுக்கின்ற நிகழ்வுகள் போராகும். அதேபோல் அடிமையாக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்ற நாடுகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறுகின்றதை போர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த வரலாற்றில் ஒரு மாற்றாக மொழிக்காக போர் தொடுத்த ஒரு நாடு ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதை இந்த மொழிப்போர் தியாகத்திலே தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நல்ல நாளிலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய இந்திய மண் அந்நியனிடத்திலிருந்து விடுதலை பெற்று அந்நியனை வெளியேற்றி இந்த இந்திய திருநாளை சுதந்திர நாடாக்கிய காங்கிரஸ் இயக்கம் மற்றும் அதனோடு இணைந்து போராடி சுதந்திரம் அடைந்த பின்பு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த அந்த காங்கிரஸ் இயக்கம் அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றாமல் மேலே அமர்ந்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகம் மொழி பேசக்கூடிய மாநிலங்களுடைய உணர்வுகளை மட்டும் மதித்து ஏற்றுக்கொண்டு அதிகம் பேசாத சிறுபான்மை மொழியுடைய மாநிலங்களை எல்லாம் தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள். அப்படி முயற்சி செய்த பொழுது ஒரு 4-5 மாநிலங்களில் தான் இந்தி ஆட்சி மொழி என்று சொன்னால், பேசுகின்ற மொழி என்று சொன்னால், பெரும்பான்மையான மாநிலங்களில் தெலுங்கு தாய்மொழி, கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால் கன்னடம் தாய்மொழி, ஒரிசாவை எடுத்துக்கொண்டால் ஒரியா தாய்மொழி, மகாராஷ்டிரா எடுத்துக்கொண்டால் மராட்டியம் தாய்மொழி, குஜராத்தை எடுத்துக்கொண்டால் குஜராத்தி தாய்மொழி. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனக்கென்று ஒரு தாய்மொழியை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் மனதில் எடுத்துக் கொள்ளாமல், கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுத்த பொழுது இங்கே அரசியல் கட்சியிலே இருந்த தலைவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் உணர்வை, தமிழை தன் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள், தமிழ் மாணவர்கள், பாமர தமிழன் தன் தாய்மொழிக்கு பங்கம் ஏற்பட்டுவிடப் போகிறது, தன் தாய்மொழியை ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள் என்று வீறு கொண்டு எழுந்து போராட்டத்தை நடத்திய அந்த போராட்டத்தை தான் தாய்மொழிக்காக நடைபெற்ற போர் என்று நாம் இங்கே வர்ணிக்கிறோம். அந்த போரிலே உயிர் நீத்த தியாகிகளுக்கு ஜனவரி திங்கள் ஒவ்வொரு 25ஆம் தேதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விட்ட ஆணையின்படி ஒவ்வொரு ஆண்டும் வழி வழியாக அந்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் எடுக்கின்ற நிகழ்வாக நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதிலே கூட இந்த 25ஆம் தேதி நடத்த வேண்டிய நிகழ்ச்சி 31ஆம் தேதி நடக்கிறது என்று சொன்னால், இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த அதிகாரத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு போர், ஆனால் ஒரே மொழி என்று சொல்லிவிடாதீர்கள், ஒரே கலாச்சாரம் என்று சொல்லிவிடாதீர்கள், ஒரே பழக்க வழக்கம் என்று சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் மொழியில் மாறுபட்டிருக்கிறோம், கலாச்சாரத்தில் மாறுபட்டிருக்கின்றோம். உண்ணுகின்ற ஒரு உலக அரசியல் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் நாட்டிலே நிலவுகின்ற நிலைமைகளை நீங்கள் கூர்ந்து காக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறோம், காசியிலே தமிழ்ச்சங்கம் வைக்கிறீர்கள், மகிழ்ச்சிதான். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை ஏன் கொண்டு வரவில்லை? உயர்நீதிமன்றத்தில்
தீர்ப்புகளை ஏன் தமிழில் கொண்டு வர முடியவில்லை? அதை கொண்டு வாருங்கள். அதை கொண்டு வந்தால் பல்வேறு கலாச்சாரம் இருந்தாலும் நம்ம நாட்டுடைய பிரதமர் பல கலவையாக இருந்தாலும் ஒன்றிணைத்து ஒருமுகமாக நம்முடைய பிரதமர்